ஐயோ வரேன். மிஸ் உஷா நீங்க தானே? ஆமா, நீங்க? ஹலோ, என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க நீங்க? சொல்லுங்க. என்ன இது இப்படி வச்சுட்டு போனா என்ன அர்த்தம்? ஹலோ, ஓ மை காட், என்னங்க இதெல்லாம்? நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. யார் சொல்லி அனுப்பியிருக்காங்க? ஹலோ, நான் ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க இது? நான் என்ன பைத்தியக்காரியா? வாட் இஸ் கோயிங் ஆன்? ஹாய் உஷா. குட் மார்னிங். For you. Especially for you. ஆதி Accepted. ஆதி, என்ன நடக்குதுங்க? Guess this tune. I don't know. Hey, Innor chance. Guess it. ஆதி, என்ன பண்றீங்க? சொல்லிட்டு பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. பர்த்டேயா? யாருக்கு பர்த்டே? ஒரு விஐபிக்கு. அந்த விஐபியோட பேரு? உஷா. நான்சென்ஸ். எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு எந்த மடைய சொன்னது? கேலண்டரில் போட்டிருக்கு உஷா. கேலண்டர்லயா? அது உங்களுக்கு என்னாச்சு? மறக்கண்டு போச்சா? நோ, நிஜமாவே கேலண்டரில் போட்டிருக்கு. ஐ மீன் ஆதித்யாவோட கேலண்டர்ல. நான் முக்கியமானவங்க எல்லாரோட பர்த்டே அதுல நோட் பண்ணி வைப்பேன். நம்ம ஆஃபீஸ் பயோடேட்டால உன்னோட பிறந்த தேதி என்னோட கேலண்டர்ல என்ட்ரி ஆயிருக்கு. Are you clear now at least? நோ. இங்க பாருங்க ஆதி, இது தப்பான பர்த்டே. இன்னைக்கு எனக்கு பர்த்டே கிடையாது. So please get out. உஷா. ஆதி, please get out. இது வேற. ப்ளீஸ் போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. Okay, fine. எனிவே இன்னைக்கு நாம பிறந்த நாள் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல? ஆதி, of course நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் புதுசா பிறக்கிறோம் இல்லையா? So why not we celebrate your birthday today? Come on, let's celebrate. Please stop it. ஆதி, சொன்னா கேளுங்க I ஆதி. have decided. Oh God, ஆதி, என்னது கேட்கலாம்? ஐயோ கடவுளே. ஆதி, stop it. ஆதி, please சொன்னா கேளுங்க. ஐயோ, hello, somebody help me. ஆதி, no, அது நீங்க ஏத்த. Oh God, ஆதி, don't please. ஆதி, சொன்னா கேளுங்க. ஆதி, ஐயோ கன்றாவி, இது வேற. ஆதி, stop it. ஆதி, please stop it now. God, என்ன ஆதி பண்றீங்க? காலங்கார்த்தால வந்து என் தூக்கத்தை கெடுத்து இப்படி கச்சா புச்சான்னு பியானோ வாசிச்சு கண்ணா பின்னான்னு முளறது இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லவே இல்ல சொல்லிட்டேன். I just don't like all this. என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க ப்ளீஸ். Now. ஓகே. பர்த்டே பேபியோட மூட நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. Have a good day. Bye. Hey, no. ஆதி கடைசில எங்க வீட்டுக்கே வந்துட்டான். எங்க அம்மா வேற பாத்துட்டாங்க. நான் மத்தியானத்துக்கு அப்புறம் ஆபீஸ்க்கு வரேன். நீ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடு. யாரு சூப்பரா இருக்கல? உஷா, யாரடி இவ இவ்ளோ கியூட்டா இருக்கா? எப்படி? ஏய், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காண்டி. அப்படியே பின்னாடியே போய் இழுச்சிக்கிட்டு ஏன் இங்கே நிக்கிற? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? பின்ன என்னப்பா, என் பர்த்டே நினைச்சு கண்டதையும் கொண்டு வந்து வச்சிருக்கான் என் ரூம்ல. என் தூக்கத்தை கெடுத்து, என் மூட கெடுத்து. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு என் பர்த்டேவும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. கரெக்டா தான் பண்ணிருக்கான். என்ன கரெக்டா பண்ணிருக்கான்? இந்த ரோஸ் அவன் தானே கொடுத்தான். ஆமா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. கைய கொடு.
ரோஸ் வேற கொடுத்திருக்கா, அடிச்சு தூள் கலப்பு. ஏய் உஷா ஜமாய், ஏய், வா அடி போலாம். வாங்க போறீங்க. Bye. Enjoy பண்ணு. பிரியத்துக்குரியவர்களே, சக மனிதனையும் அண்டை அயலானையும் நீ உன்னை எவ்வாறு நேசிக்கிறாயோ அதே விதமாக நேசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் இன்றைய உலகம் அப்படியா இருக்கிறது? மனதை தொட்டு சொல்லுங்கள். இந்த அவசர யுகத்திலே அயலானை நின்று கவனிக்க நேரம் இருக்கிறதா? பிரியமாய் ஒரு புன்னகை செய்ய நம்மால் முடிகிறதா? சிநேகமாக சில வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? இல்லை. எழுந்தது முதல் உறங்கும் வரை நமது வேலை, நமது வீடு, நமது காரியம் என்று சுயநலத்தோடுதான் நமது வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனின் இயல்பு சுயநலமாய் இருப்பது ஆண்டவருக்கு உகந்தது இல்லை. தேவன் நம்மை பிறர்பால் கருணை உடையவராகவே இருக்க விரும்புகிறார். தன்னை அண்டி வந்தவர்களுக்கு தங்களால் இயன்றதை செய்து அன்பு செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு கூறுகிறார். மனிதர்களிலே தங்களால் முடிந்ததை அயலாருக்கு செய்கிறவர்கள் தேவன் கருணைக்கு பாத்திரமாவார்கள். ஆகையால் மனிதர்களே, உங்கள் வாழாளி ஒரு நாளில் ஒரு சில மணி நேரமாவது பிறரிடம் கருணையோடு இருங்கள். அடுத்தவர்க்கு உபகாரம் செய்யுங்கள். மேன்மையான குணங்களாகிய கருணை, பிரியம், அன்பு ஆகியவற்றை பெரியவரிடமும் நமது உதவியை நாடுபவரிடமும் அண்டி வருபவரிடமும் காட்டுங்கள். அது தேவனுக்கு நீங்கள் செய்யும் தொண்டு. பிரியமானவர்களே, இயற்கையின் சிற்றமான சுனாமி பாதிப்பில் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். தாயும் தந்தையும் கைவிட்டாலும் தேவன் நம்மை ஒருவரும் கைவிட மாட்டார். ஆமென். சொந்தமே
அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க ஃபாதர். வணக்கம் தொல்காப்பியன். வாங்க வாங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு ஃபாதர். சாந்தி கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னீங்களா? எல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு ஃபாதர். சாந்தி இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? ஆமாம் ஃபாதர், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே அவங்க இவ்வளவு சோர்வா இருக்காங்க? ஏதோ வருத்தத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபாதர், வருத்தம் இருக்கத்தானே செய்யும். இத்தனை வருஷமா தொல்காப்பியன் கூடவே இருந்தாங்க. இங்க எல்லார்கிட்டயும் ஒரு உறவுக்கார பொண்ணு மாதிரி பழகிட்டாங்க. கொஞ்ச நாள் பழகிட்டாலே பிரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு போறது கொஞ்சம் மனசுக்கு வேதனையா தானே இருக்கும். ஏமா சாந்தி அங்கே நிக்கிற? இங்க வா. ஏமா சாந்தி, உனக்கு நம்ம கான்வென்ட்ல இருக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லையே? மௌனமா தலையை மட்டும் அசைச்சா எப்படிமா? நாங்க எல்லாருமே உனக்கு வேண்டியவங்க தான், உன் நன்மை விரும்புறவங்க. அதனால நீ மனசு விட்டு வெளிப்படையே பேசலாம். ஃபாதர், சாந்தியோட மனசு இப்போ பலவித யோசனையில குழப்பத்துல இருக்கு. அவங்க இங்க இருந்த இத்தனை காலமும் தன்னோட கணவர் அங்குசாமி தன்னை தேடி வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க. இப்போ எந்த தீர்வும் இல்லாம உங்க கூட வராங்க. இதெல்லாம் சேர்ந்து அவங்க மனசை குழப்புதுன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். சாந்தி ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. ஃபாதர், இப்போ உங்க கூட சாந்தி அனுப்புறதோட என் பொறுப்பு தீர்ந்துட்டு தான் நான் நினைக்கல. அப்படி நினைச்சு ஒதுங்கி போக என்னால முடியாது. அங்குச்சாமியை தேடி கண்டுபிடிச்சு சாந்தி கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஒருவேளை சாந்தியை தேடி அங்குச்சாமி இங்க வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி வராட்டி கூட நான் ஏதாவது ஒரு ரூட்ல போய் கண்டிப்பா அங்குச்சாமியை கண்டுபிடிச்சிருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஃபாதர். ரொம்ப நல்லது. எல்லாம் சரியாகி இந்த பிரச்சனை முடிவுக்கு வர வரைக்கும் ஃபாதர், சாந்தியை நீங்க தான் பொறுப்பா பார்த்துக்கணும். கண்டிப்பா. ஒரு விதத்தில் உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நெருங்கிய உறவுகள் கூட கைவிடுற இந்த காலத்துல நட்புக்காக இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்திருக்கீங்க. இந்த பொண்ணோட மரியாதையை கட்டி காப்பாத்திருக்கீங்க. இத்தனை நாள் உங்க கூட இருந்த மாதிரியே இனியும் பாதுகாப்பா சாந்தி என்னோட இடத்துல இருப்பா. சாந்திக்கு ஒரு வேலையும் அவ குழந்தைக்கு ஒரு சிறப்பான கல்வி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ரொம்ப நன்றி ஃபாதர். அது மட்டுமல்ல, நீங்களோ அபியோ எப்ப வேணாலும் இடத்துக்கு வரலாம். சாந்தியை பார்த்துட்டு போலாம். தேங்க்யூ ஃபாதர். ஆமா, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிருக்கு ஃபாதர். சரி, அப்ப கிளம்புறோம். கிளம்பலாம் ஃபாதர். செல்வி, காரில் போகலாமா? என்ன செல்வி, போலாமா? சரி. ஓகே வரமா? ஃபாதர், செல்வி, நீ ஒழுங்கா சமத்தா இருக்கணும். நல்லா படிக்கணும், சரியா? அம்மா பேச்ச கேட்கணும். சரி ஆண்டி. பத்திரமா போயிட்டு வா, நான் உன்னை வந்து பாப்பேன். ஷாதி, நல்லபடியா போயிட்டு வாங்க. பாய். போலாம்ப்பா. பாய். டாடா.
துல்ஸ். நான் உள்ள ப்ரே பண்ணிட்டு வரேன். உங்ககிட்ட பழகினதை வச்சு சொல்றேன். உங்களை மிஸ் பண்ண பொண்ணுங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? சாப்பிடுங்க. நான் எத்தனை தடவை உடம்பு சரியில்லாப்ப நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மனசு சரியில்லை, அதான் போட்டேன். சாப்பிடுங்க. என்னாச்சுங்க? தாலி அறுந்துருச்சுங்க. எப்படி? ஆணில மாட்டி. ஆணில மாட்டி தானே, இதான் பிரச்சனையா? விடுங்க, அதை அப்படியே கட்டிடலாம், விடுங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கு. எங்களுக்கு ஓகே. உங்களுக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கலையா? ஏங்க, உங்களுக்கு தெரியாதா? நான் தான் பொதுவாக தீபாவளியே கொண்டாட மாட்டேன்னு. இந்த 2-3 வருஷமா ஏதோ நீங்கள் இருக்கீங்கிறதால அப்படியே லேசு பாஸாக கொண்டாடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கரெக்டான டயத்தில் கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் போட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஆ. என்ன ஆசீர்வாதம் ஐயோ, பண்ணுங்க. வண்டியை நிறுத்துங்க.